கீதம் வசந்தராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே ரேடியோ அமெரிக்கா என்றும் உங்களுடன் ரேடியோ அமெரிக்கா என்றும் உங்களுடன் என்றும் உங்களுடன். அன்புமிக்க தமிழ் வெரிதாஸ் நேயர்களே வணக்கம். புனிதர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே தாய் திருவையானது தொழிலாளராக இருக்கக்கூடிய புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர்களுடைய நாளாகவும் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாளிலே தாய் திரு அவை உழைப்பாளர்களுடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு என்கிற விழாவையும் கொண்டாடி மகிழ்கிறது. தொழிலாளரான புனித யோசேப்பு. புனித யோசேப்பு பற்றி நாம் பார்க்கிற பொழுது அவரை வியப்புற்ற நிலையில்தான் நான் பார்க்கிறேன். அமைதியானவர், திருவிவிலியத்திலே அதிகம் பேசாதவர். என்ன அதிகம் பேசாதவர்? பேசியதே இல்லை திருவிவிலியத்துல. அவரை பற்றி கொடுத்திருக்கக்கூடிய ஒரே வார்த்தை யோசேப்பு நேர்மையாளர். மத்தேயு நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 19 வசனம் மட்டும்தான் யோசேப்பு நேர்மையாளர் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு அவருடைய பண்பை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. மேலும் அவர் தச்சு தொழில் செய்தவராக இருக்கிறார். தச்சு தொழில் செய்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தவராக, தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தியவராக அவர் இருக்கிறார் என்று பொதுவான நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று கனவின் யோசேப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மறைந்த திருத்தந்தை அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் தொழிலாளரான புனித யோசேப்பு, உழைப்பாளர்களுடைய புனித யோசேப்பை ஏன் தாய் திருவை கொண்டாடி மகிழ்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, இந்த விழா 1955ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி திருத்தந்தை 12ஆம் பயசால் தொடங்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட தொழில் புரட்சி காரணமாக தொழிலாளர்களுடைய உழைப்பு மிகுதியாக சுரண்டப்பட்டது. இதனால் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த தொழிலாளர்களுடைய தினம் அப்படிங்கிற நாள் தொடங்கப்பட்டது. உழைப்பாளர்கள் தங்களுடைய உழைப்பை பேணி காக்க வேண்டும், உழைப்பை மதிக்க வேண்டும், தொழிலாளர்களை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த மே தினம் உண்டாக்கப்பட்டுச்சு. அதை தாய் திரு அவையும் தன்னுடைய சமூக போதனைகள் வழியாக நமக்கு எடுத்து எம்புகிற, அதை தன்னுடைய போதனையாகவும் ஏற்றுக்கொண்டது. சோஷியல் டீச்சிங்ஸ் ஆஃப் தி சர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பினையில் தொழிலாளர்களுடைய நலன் மீது அக்கறை கொண்டிருக்க வேண்டும் என்றும் தாய் திரு அவை உணர்ந்தது. அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த விழாவானது வந்துச்சு. புனித யோசேப்பும் உழைப்பாளராக இருந்தார். அவர் தொழிலாளர்களுடைய பாதுகாவலர், உழைப்பாளர்களுடைய பாதுகாவலர். உழைப்பை தாய் திரு அவை மதிக்கிறது என்கிற அடிப்படையிலே புனித யோசேப்பை முன்மாதிரியாக வைத்து தொழிலாளர்களை அன்பு செய்ய தாய் திரு அவை நமக்கு அழைப்பு விடுத்தது. அதைத்தான் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினம் அப்படின்ட்டு கொண்டாடக்கூடிய அந்த சூழலில் தாய் திரு அவையும் உழைப்பவர்களை நாங்களும் மதிக்கிறோம் என்ற அடிப்படையில புனித யோசேப்பை முன்னிலைப்படுத்தி அவர் உழைப்பாளர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார், கடின உழைப்பினுடைய பாதுகாவலராக அவர் இருக்கிறார் என்பதை தாய் திரு அவை நமக்கு சொல்லி தருகிறது. தாய் திரு அவை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்ன, தொழிலாளராகிய உங்களுக்கென்னு ஒரு பாதுகாவலர் உண்டு, அவர் யாரும் அல்லர், புனித யோசேப்பே, அவரிடத்தில் நீங்கள் வேண்டினால் உங்கள் மன்றாட்டு கேட்கப்படும் என்று சொல்லி தொழிலாளர்களினுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தியது புனித யோசேப்பை வைத்து. தொழிலாளர் புனித யோசேப்பின் விழாவை கொண்டாடும் நல்ல நாளிலே இவர் நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். அதுக்கு முன்னாடி இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. இவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம்.
எந்தன் புகலிடமே. என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் எந்தன் புகலிடமே. மனதிலெல்லாம் உன் நினைவே, நன்மைகளின் காவலனே. பழனி பழனி மாவழனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். பழனி பழனி மாவழனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் எந்தன் புகலிடமே. பேச்சினிலே வாய்மையையும் நெஞ்சினிலே தூய்மையையும் நீ தந்தால் வாழ்ந்திடுவேன். பேச்சினிலே வாய்மையையும் நெஞ்சினிலே தூய்மையையும் நீ தந்தால் வாழ்ந்திடுவேன். உண்மையின் வழியினில் நான் சென்று ஒவ்வொரு நொடியிலும் உழைத்திடுவேன். உன்னிலே பேரின்பம் கண்டிடுவேன், உன்னிலே பேரின்பம் கண்டிடுவேன். பழனி பழனி மாவழனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். பழனி பழனி மாவழனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் எந்தன் புகலிடமே. துன்பத்திலும் நீ இருப்பாய், தந்தையாய் நீ காத்திருப்பாய். இறையருள் யாவையும் பெற்றருள்வாய். துன்பத்திலும் நீ இருப்பாய், தந்தையாய் நீ காத்திருப்பாய். இறையருள் யாவையும் பெற்றருள்வாய். உன்னருள் தனிலே வாழ்ந்திருப்பேன், உன் கரம் தனிலே மகிழ்ந்திருப்பேன். உன்னிலே பேரின்பம் கண்டிடுவேன், உன்னிலே பேரின்பம் கண்டிடுவேன். பழனி பழனி மாவழனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். பழனி பழனி மாவழனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் எந்தன் புகலிடமே. என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் எந்தன் புகலிடமே. மனதிலெல்லாம் உன் நினைவே, நன்மைகளின் காவலனே. வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். வளனே வளனே மாவளனே. அன்புமிக்கவர்களே, மே தினம் உழைப்பாளர்களுடைய தினம் என்று கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே தாய் திரு அவை தொழிலாளரான புனித யோசேப்பை கொண்டாடி மகிழ்கிறது. உழைப்பாளர்களுடைய பாதுகாவலர் என்று கொண்டாடி மகிழக்கூடியது இவருடைய விழா. இன்றைக்கு நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, எந்த உழைப்பும் குறைவானது கிடையாது. ஆண்டவரே இந்த உலகத்தை 6 நாட்கள் படைத்தார், 7வது நாள் ஓய்வெடுத்தார். கடவுள் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது அவர் உழைத்தார். உழைப்பிற்கு கடவுள் ஆசீர் வழங்கினார் என்பதுதான் நமது நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே எந்த வேலை செய்தாலும் நாம் கடின உழைப்பு கொடுக்கிற பொழுது, நேர்மையாக உழைக்கிற பொழுது, மனித தன்மையோடு உழைக்கிற பொழுது, பிறரை மதித்து நாம் உழைக்கிற பொழுது, பிறருடைய உழைப்பை நாம் மதிக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்
நமக்கு நிறைவாக கொடுக்கப்படும் என்பதை தான் புனித யோசேப்பு இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, தொழிலாளர்களை நாம் மதிப்போம், உழைக்கின்ற மனிதர்களை நாம் மதிப்போம், அவர்களுடைய உழைப்பை நாம் மதிப்போம். ஆண்டவருடைய ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்கும். மனதினில் பேச, காதில் இசைக்க, வாழ்க்கை முழுதும் மகிழ்வில் திளைக்க, காலம் தோறும் நம் வாழ்நாளில் வருமே இன்பமான பல நினைவுகள் தருமே. ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ், ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.